ஒரு துளி சிந்தனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நேபாள் காயின்ஸ் அதோட இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா 2062 வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதாவது விக்ரம் சாம்பாட் அந்த கேலண்டர் தான் அங்கே நேபாளில் யூஸ் பண்ணுவாங்க. 2005 இந்த காயின் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ கிங்காக வந்து யார் இருந்தாங்கன்னா ஞானேந்திர பீர் பிக்ரம் ஷா. 2001 2008 வந்துருக்காரு. அதுக்காக இந்த காயின் இஷ்யூ பண்ணியிருக்காரு. காயினோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயருக்கு நடுவில் திரிசூலம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஸ்கொயரில் வந்து கிங்கோட நேம் வந்து போட்டிருப்பாங்க. ஸ்கொயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நேபாளோட ட்ரெடிஷ்னல் சின்னம் வந்து இருக்கும். நிலாவும் சூரியனும் இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 2062 இயர் போட்டிருப்பாங்க. ஸ்கொயரோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா சக்கரம், சுதர்சன சக்கரம், அப்புறம் வந்து லோட்டஸ் தாமரைப்பூ போட்டிருப்பாங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா சங்கும் கடாவும் இருக்கும். இந்த காயினோட சர்க்கிள் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 64 டாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். காயினோட ரிவர்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா டால் பஹாரி டெம்பிள் பொக்காராவில் இருக்குது நேபாளில். இந்த டெம்பிளோட சிம்பிள் போட்டிருப்பாங்க. நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பின்படி இந்த காயின் பார்த்தீங்கன்னா 0.63 வேல்யூ வருது. இந்த காயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ். இந்த 2 ரூபி காயின்ஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் சாம்வாட் அந்த கேலண்டர் படி 2063 to 2066 வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதாவது 2006 to 2009 வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கிங்காக யார் இருந்தாங்கன்னா ஞானேந்திர பீர் பிக்ரம் ஷா. காயினோட ஒரு சைட் பார்த்திங்கன்னா ஸ்கொயரோட சென்டரில் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் அதை இமேஜ் போட்டிருப்பாங்க. கீழே வந்து நேபாளியில் வந்து சகர்மாதான் போட்டிருப்பாங்க. கீழே ஸ்கொயரோட கீழே பார்த்திங்கன்னா இயர் போட்டிருப்பாங்க 2063 போட்டிருப்பாங்க. ஸ்கொயரோட மேலே பார்த்தீங்கன்னா நிலாவும் சூரியனும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கொயரோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா சுதர்சன சக்கரமும் தாமரைப்பூவும் இருக்கும். ஸ்கொயரோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா சங்கும் கடாவும் இருக்கும். காயினோட சர்க்கிள் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 64 டாட்ஸ் இருக்கும். காயினோட ரிவர்ஸ் சைடில் பார்த்திங்கன்னா விவசாயி பார்த்திங்கன்னா எருமை மாடுகளை வச்சு உழுதுட்ருக்காரு. காயினில் பார்த்திங்கன்னா 2 ரூபீஸ்ன்னு போட்டிருக்கோம், நேபாள்னு போட்டிருக்கோம். இந்த காயினோட வெயிட் பார்த்திங்கன்னா 5 கிராம்ஸ். நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பின்படி இந்த 2 ரூபி காயின் பார்த்திங்கன்னா ₹1.25 வருது. இந்த நேபாள் காயின்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.